பற்றி பேச சொன்னான். ரொம்ப அற்புதமான டாபிக் கொடுத்தல். ரொம்ப சிம்பிளா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க கொடுக்கறது அப்படிங்கறது நினைச்சா இதுல ஒரு வாழ்க்கையோட ஆகச்சிறந்த தத்துவங்கள் எல்லாம் சொல்றாருங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட எனக்கு ஒரு பண உதவி வேணும்னு கேக்குறாங்க. நீங்க ஒரு 100 ரூபாய் அவங்களுக்கு கொடுத்துட்டு 900 எடுத்து வச்சுக்கிறீங்க. எதுக்காக? நாளைக்கு எனக்கு பயன்படும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. இதுல ஒரு அற்புதமான ஒரு கேள்வி அவர் எழுப்புறாரு. நாளைக்குன்னு ஒண்ணு இருக்கா? நாளைக்குன்னு ஒண்ணு வருமா? அப்படியா அப்படின்னு கேக்குறாரு. அதை படிக்கிற கேளுங்க. தன் எலும்பு துண்டுகளை மண்ணில் புதைத்து வைக்கும் நாய் புனித யாத்திரைக்கு செல்பவர்களுடன் புனிதமான நகரத்துக்கு சென்று விட்டால் எலும்பு துண்டுகள் என்ன ஆகும்? அந்த நாய் தான் நம்ம எடுத்து வச்ச அந்த 900 rupees தான் அந்த எலும்பு துண்டு. அது மண்ணோட மண்ணதான் போகும். எஸ். அப்ப எனக்கு நான் எதுவுமே வச்சுக்க கூடாதான்னு கேட்டா அப்படி இல்ல பாயிண்ட். திருவள்ளுவரே சொல்றாரு, நீங்க சம்பாதிக்கிறதுல ஒரு பங்கு உனக்குன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த கொடுக்கும் போது அதை என்டையரா உங்களோட ஆன்மால இருந்து கொடுங்க. இது எனக்கு வேணும், இது நாளைக்கு வேணும்னு இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் தேவையில்லை. நாளை பொழுது நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னைக்கு அபண்டன்ஸா இருக்குல்ல, அந்த அபண்டன்ஸை மத்தவங்களுக்கு கொடுப்போம், தப்பு கிடையாது. கொடுக்க விடையும் உள்ளங்களுக்கு கொடுப்பதை விடவும் ஆனந்தம் பெற்றுக்கொள்ள ஒரு ஆள் கிடைப்பதுதான். உங்க வீட்டுல எல்லாம் நவராத்திரி கொலு வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். சுமங்கலி பெண்கள்லாம் வருவாங்க. நவராத்திரி கொலு ஒரு நாள் முடியும் போதும் அவங்களுக்கு வந்து அந்த பிளவுஸ், அப்புறமா பேங்கிள்ஸ், குங்குமம், மஞ்சள், பூ இதெல்லாம் வச்சு கொடுப்போம் பிரசாதத்தோட. இது ஒரு ரிச்சுவல். இதை ஃபாலோ பண்ணுவோம். 9 நாள் நவராத்திரியும் ஃபாலோ பண்ணுவோம், விஜயதசமியும் ஃபாலோ பண்ணுவோம். இதை அப்ப நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க எல்லாம் வாங்கி வச்சுட்டீங்க, எல்லாமே ரெடியா இருக்கு. பிளேட், அதுக்கு மேல வந்து பிளவுஸ் பிட், பூ, சாக்லேட்ஸ், ஸ்வீட்ஸ், பிரசாதம் எல்லாம் வச்சு ரெடியா இருக்கீங்க. ஆனா அதை வாங்கிக்கிறதுக்கு உங்க வீட்டுக்கு ஒருத்தர் கூட வரலினா உங்களுக்கு அப்புறம் எங்க இருந்து அந்த கொடுக்கறதுக்கான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுங்க. சோ வாங்கிக்கிறவங்க இருக்கிற வரைக்கும் தான் கொடுக்கறதுக்கான சந்தோஷம் இருக்கும். எஸ், உங்களிடம் இருக்கும் அனைத்துமே ஒரு நாள் கொடுக்கப்பட வேண்டியது தானே. பகவத்கீதை படிக்கிற மாதிரி இருக்குல்ல. உயிர் வாழ தகுதியானவன் பகலுக்கும் இரவுக்கும் அருகதையானவன். அவனுக்கு உங்கள் கொடையை பெற்றுக்கொள்ளவும் அருகதை இருக்கிறது. உயிர் வாழ்றதே வந்து எலிஜிபிள் பர்சன் தான் வாழ்வாங்க. அதனால ஐயோ இவன் தகுதியானவனா, இவனுக்கு இதை கொடுக்கலாமா அப்படின்லாம் செகண்ட் தாட் வேண்டாம். தாராளமா கொடுங்க. கொடுக்கறதுக்கு தான் நீங்க பிறந்திருக்கீங்க. ஓகே, யூ காட் மை பாயிண்ட். வித்வுட் எனி செகண்ட் தாட். யாராவது உதவி கேட்டாங்கன்னா செய்யுங்க, மனசுல இருந்து செய்யுங்க.